இந்த தம்பி என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னம்னா, ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. கஞ்சா, சாராயம், எராயின், அபினு, மெத்து, போதை ஊசி இது எல்லாத்தையும் போதை பொருள்னு சொல்லி தடை பண்ணணும்னு சொல்றாங்க அரசாங்கம். இந்த சாராயம் மட்டும் என்ன சர்பத்தா, சத்து பொருளா? இதை ஏன் உங்களால தடை பண்ண முடியல? 4000 சில்லற ஒயின் ஷாப் இருக்கு. வெறும் 700 ஒயின் ஷாப்பை மட்டும் மூடுனீங்கன்னா மக்கள் தெரிஞ்சிட மாட்டாங்க. 4000 ஒயின் ஷாப்பை மூடணும். குடிச்சிட்டு ரோட்ல தெரியுற குடிகார நாய்க கத்துறாங்க, எங்களுக்கு ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்க, நாங்க போராட்டம் பண்ணுவோம். அவங்க அப்புறம் பிடிச்சி ஜெயில போடுவோம். போதை இல்லாத தமிழ்நாடு கேட்கவே அழகா இருக்கா? அதை நம்ம தலைவர் எங்க அண்ணன் அவர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நீங்க எடுத்து வச்ச அந்த 700 ஒயின் ஷாப்பை மூடுனது வரவேற்கத்தக்க விஷயம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா ஒரே கையெழுத்துல முடிங்கன்னு சொல்றேன். ஒரே கையெழுத்துல முடிச்சிருங்க. தமிழ்நாட்டுல மதுபானத்துக்கு அலோடு இல்ல. தம்பி, நீ சொல்ற மாதிரி ஒரே டைம்ல ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 2 விஷயம் நடக்கும். சமுதாய ரீதியாக பார்க்குறப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ கவர்மெண்ட் நிறைய நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய சவால்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்குறப்போ டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுறதுனால நிறைய குடும்பங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தினக்கூலி தொழிலாளர்கள் அவங்க சம்பாதிக்கிற காசை தன்னோட குடும்பத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல கல்வி இந்த மாதிரி போகிறப்போ அடுத்த ஜென்ரேஷன் நல்லதாக உருவாகும். அது மட்டும் இல்லை, இந்த மதுக்கு அடிமையானதுனால நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான சில சம்பவங்கள், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஸ்கூல், காலேஜ் அப்படி சொல்லி பார்க்குறப்போ எஜுகேஷன் லெவல் மாறும். படிப்பில் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறப்ப இன்னும் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகும். டாஸ்மாகை மூடுறதுனால சொசைட்டியில் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலுமே கூட கவர்மெண்ட் நிதி நெருக்கடியில் பயங்கரமான சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகை வச்சு தான் வருஷத்துக்கு சுமார் 45,000 கோடிக்கு மேலே வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி வருமானம் வர்றப்போ டாஸ்மாகை ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மக்களுக்கு இலவச திட்டங்கள், இந்த மெடிக்கல், எஜுகேஷன், சில நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம மது பிரியர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னம்னா, தமிழ்நாட்டில் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பக்கத்து மாநிலத்துக்கு போகலாம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி போனோம்னா அங்கே நமக்கு சரக்கு கிடைக்கும், அங்கே போய் குடிக்கலாம். அப்போது தமிழ்நாட்டோட வருமானம் எல்லாமே பக்கத்து மாநிலத்துக்கு போகும். அப்போ தமிழ்நாட்டில் வருமானம் கம்மியாகும். அதேமாரி நம்ம குடிமகன்கள்லாம் சரக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த கல், போதை மாத்திரைகள், கஞ்சா இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பானுங்க. அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும், நிறைய சட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னம்னா, ஒரே டைமில் டாஸ்மாக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு மாற்று இன்கம் ஏதாவது ஏற்படுத்திக்கிட்டு மதுக்கு அடிமையானவங்களை ரீஹேபிலைசேஷன் சென்டர் நிறையா ஓப்பன் பண்ணி அது மூலமாக அவங்கள மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னம்னா மாற்றம் கண்டிப்பாக வரும்.